ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு ராஜா அவரோட அரண்மனைக்கு கார்பெண்டர்ஸை கூப்பிட்டு அவங்ககிட்ட சொல்கிறாரு, நான் வந்து ஒரு புது அரண்மனை கட்டணும், அதோட எல்லா தூண்களும் ஒரே மரத்தால் இருக்கணும், நீங்கள் வெவ்வேறு மரங்களை பயன்படுத்தக்கூடாது, அதனால நம்ம அரண்மனைக்கு நடுவில் ஒரு பெரிய மரம் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. கார்பெண்டர்ஸ் அந்த மரத்தை சுற்றி பார்த்துட்டு ராஜா இந்த மரம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த நாள் ராஜாவோட கனவுல இந்த மரம் வந்து சொல்லுது, ராஜா நீங்கள் என்ன வெட்ட போகிறீங்களா, பல வருஷமாக நான் இங்கே தான் இருக்கேன், என் மேலே பல செடிகளும் கொடிகளும் பறவைகளும் அதோட முட்டைகளும் இருக்குது, பலரும் என்னை கடவுளாக வழிபடுறாங்க, நீங்கள் வெட்டிடுறீங்கன்னு சொல்லுது. அப்போ அந்த ராஜா சொல்கிறாரு, மரமே என்னால் நான் முடிவு மாற்றிக்க மாட்டேன், உன்னை வெட்ட தான் போகிறேன்னு. அப்போ அந்த மரம் சொல்லுது, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நிறைவேற்றி வைக்கிறீங்கன்னு. ராஜா வேணும்னு கேட்குறாரு. அப்போ அந்த மரம் சொல்லுது, நீங்கள் என்ன கீழேருந்து ஒரே இதை வெட்டாமல் என்னோட ஒவ்வொரு கிளைகளை வெட்டினதுக்கப்புறம் என்ன வெட்டுங்க அப்படின்னு. அப்போ அந்த ராஜா சொல்கிறாரு, அப்படி பண்ணால் உனக்கு ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மரம் சொல்லுது, எனக்கு எவ்வளோ வலிச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன ஒரே இதாக வெட்டிட்டீங்கன்னா நான் கீழே விழும்போது என் கீழே இருக்கிற பல செடிகள் கொடிகளும் அழிஞ்சிரும், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டினீங்கன்னா பாதிப்பாச்சும் குறையும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த ராஜா சொல்கிறாரு, சரி நீ உனக்காம யோசிக்காமல் மற்றவங்களுக்காக யோசிக்கிற பார்த்தியா, உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ எப்போ போல ஜாலியாக வேறு, நான் உன்னை வெட்ட மாட்டேன்னு விட்டுறாரு. இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சு